ஓம் சாந்தி 27.11.2020 சாக்கார முரளி. இன்று பாபா கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, நீங்கள் நாடகத்தின் விளையாட்டை அறிந்திருக்கிறீர்கள். ஆகையால் நன்றி சொல்வதற்கான அவசியம் இல்லை. கேள்வி: சேவாதாரி குழந்தைகளிடம் எந்த பழக்கம் முற்றிலுமாக இருக்கக்கூடாது? பதில்: கேட்கும் பழக்கம். நீங்கள் தந்தையிடம் ஆசீர்வாதம் அல்லது கிருபை போன்றவர்களை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் யாரிடமும் பணத்தை கேட்கக்கூடாது. கேட்பதை விட இறப்பதே மேல். நாடகப்படி போன கல்பத்தில் யார் விதை விதைத்திருந்தார்களோ அவர்கள் விதைப்பார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். யாருக்கு தனது எதிர்கால பதவியை உயர்ந்ததாக ஆக்கிக்கொள்ள வேண்டுமோ அவர்கள் அவசியம் உதவி செய்வார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். சேவை செய்வது உங்களுடைய வேலை. நீங்கள் யாரிடமும் எதுவும் கேட்கக்கூடாது. வேண்டுவதெல்லாம் பக்தியில்தான் நடக்கிறது, ஞானத்தில் அல்ல. முரளியின் பாடல்: எனக்கு துணையாக இருக்கக்கூடியவரே, உங்களுக்கு என் மனம் நன்றி சொல்கிறது. ஓம் சாந்தி. குழந்தைகளாகிய உங்கள் மனதில் இருந்து நன்றி என்ற வார்த்தை தந்தை, ஆசிரியர், குருவிற்காக வெளிப்பட முடியாது. ஏனென்றால் இந்த விளையாட்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது என்பதை குழந்தைகள் அறிந்திருக்கிறீர்கள். நன்றிக்கான விஷயம் எதுவும் கிடையாது. இதையும் குழந்தைகள் நாடகப்படி அறிந்திருக்கிறீர்கள். நாடகம் என்ற வார்த்தையும் குழந்தைகளின் புத்தியில்தான் வருகிறது. விளையாட்டு என்ற வார்த்தையை கூறியதும் முழு விளையாட்டும் உங்களுடைய புத்தியில் வந்துவிடுகிறது. அதாவது சுயதர்சன சக்கரதாரியாக நீங்கள் தானாகவே ஆகிவிடுகிறீர்கள். 3 உலகங்களும் உங்களுடைய புத்தியில் வந்துவிடுகிறது: மூலவதனம், சூட்ச்மவதனம் மற்றும் ஸ்தூலவதனம். இப்பொழுது விளையாட்டு முடிவடைகிறது என்பதையும் அறிவீர்கள். தந்தை வந்து உங்களை திரிகாலதர்ஷிகளாக ஆக்குகிறார். அதாவது 3 காலங்களையும் உணர்ந்தவராக ஆக்குகிறார். இந்த விஷயங்கள் அனைத்தையும் நோட் செய்யவில்லை என்றால் நினைவில் வைத்துக் கொள்ள முடியாது. குழந்தைகளாகிய நீங்கள் நிறைய பாயிண்ட்ஸை மறந்து விடுகிறீர்கள். நீங்கள் திரிநேத்ரி, அதாவது 3வது கண் உடையவர்களாக, திரிகாலதர்ஷிகளாக, அதாவது 3 காலங்களையும் உணர்ந்தவர்களாக ஆகிறீர்கள். ஞானம் என்ற 3வது கண் கிடைத்து விடுகிறது. அனைத்தையும் விட மிக பெரிய விஷயம் என்னவென்றால் நீங்கள் ஆஸ்திகர்களாக ஆகிவிடுகிறீர்கள். இதற்கு முன் நாஸ்திகர்களாக இருந்தீர்கள். இந்த ஞானம் குழந்தைகளாகிய உங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கிறது. மாணவர்களின் புத்தியில் சதா படிப்பின் சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கும். அதுபோல் இந்த ஞானமும் படிப்பல்லவா? உயர்ந்ததிலும் உயர்ந்த தந்தைதான் நாடகப்படி ஞானம் கொடுக்கிறார். நாம் அனாதைகளாக இருந்தோம் என்பதை இப்பொழுது நீங்கள் அறிவீர்கள். இப்பொழுது எல்லையற்ற தந்தையை அடைந்து விட்டதால் செல்வந்தர்களாக ஆகிவிட்டோம் என்பதை புரிந்திருக்கிறீர்கள். எல்லையற்ற தந்தை எல்லையற்ற சுகம் கொடுக்கக்கூடியவர். வேறு எந்த தந்தையும் இப்படிப்பட்ட சுகம் கொடுக்க முடியாது. புது உலகம் மற்றும் பழைய உலகம், இந்த விஷயங்கள் அனைத்தும் குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. ஆனால் மற்றவர்களுக்கும் யதார்த்த முறையில் புரிய வைக்க வேண்டும். இந்த ஈஸ்வரிய தொழிலில் ஈடுபட வேண்டும். யார் நினைவு யாத்திரையில் இருக்கிறார்களோ அவர்கள்தான் புரிய வைக்க முடியும். நினைவின் மூலம்தான் பலம் கிடைக்கிறது. தந்தை கூர்மையான வாளாக இருக்கிறார். குழந்தைகளாகிய நீங்களும் கூர்மையை தீட்ட வேண்டும். யோகத்தின் மூலம் பலம் அடைகிறீர்கள், ஞானத்தினால் அல்ல. ஞானம் வருமானத்திற்கான வழி என்று குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டிருக்கிறது. யோக பலம் என்று சொல்லப்படுகிறது. இரவு பகல் வித்தியாசம் இருக்கிறது. யோகம் நல்லதா அல்லது ஞானம் நல்லதா? யோகாதான் பிரபலமானது. யோகம் என்றால் தந்தையின் நினைவு. இந்த நினைவின் மூலம்தான் உங்களுடைய பாவங்கள் அழிந்து போகும் என்று தந்தை கூறுகிறார். யோகத்திற்கு தான் தந்தை முக்கியத்துவம் கொடுக்கிறார். பகவானின் மகா வாக்கியம், நான் உங்களுக்கு எளிய ஞானம் கூறுகிறேன்.
ஞானம் மற்றும் யோகம் இரண்டும் ஒரு வினாடிக்கான விஷயமாகும். நினைவு யாத்திரையில் இருப்பதன் மூலம் ஷரீரத்தை மறந்து கொண்டே செல்வீர்கள். 1 மணி நேரமாவது இவ்வாறு அஷரீரியாக அமர்கின்ற பொழுது எவ்வளவு தூய்மையாகி விடுவீர்கள். மனிதர்கள் இரவு 6 மணி நேரம் அல்லது 8 மணி நேரம் தூங்குகிறார்கள். அப்பொழுது அஷரீரியாகி விடுகிறார்கள். அந்த நேரத்தில் எந்த பாவ காரியமும் நடப்பதில்லை. ஆத்மா களைப்படைந்து தூங்கிவிடுகிறது. அதனால் பாவங்கள் அழிகிறது என்று சொல்ல முடியாது. அதாவது ஆத்மா ஷரீரத்திலிருந்து விடுபடுறதுக்கு பேர் அஷரீரி. அப்ப யோகத்திலும் அஷரீரி ஆகலாம், ஷரீர உணர்விலிருந்து விடுபடலாம். தூக்கத்திலும் ஷரீர உணர்விலிருந்து விடுபடலாம். ஆனால் யோகத்தில் அஷரீரி ஆனால் பாவங்கள் அழியும். தூக்கத்தில் அஷரீரி ஆகலாம், அதாவது ஷரீர உணர்விலிருந்து விடுபடலாம், ஷரீரத்தை மறந்துடலாம். ஆனால் பாவங்கள் அழியும் என்று சொல்ல முடியாது. பாவ காரியங்கள் நடப்பதில்லை, அவ்வளவுதான். தூங்கவில்லை என்றால் பாவங்கள் செய்து கொண்டே இருப்பார்கள். ஆகையால் தூக்கமும் ஒரு பாதுகாப்பாகும். நீங்கள் ஷரீரத்தில் இருந்து கொண்டே அஷரீரியாக ஆக வேண்டும். பரமாத்மா சத்தியமானவர், உயிரோட்டமானவர், சுகம் மற்றும் அமைதி கடலானவர் என்று அவர்கள் மகிமை பாடுகிறார்கள். உங்களை மாஸ்டர் என்று கூறலாம். குழந்தைகளை மாஸ்டர் என்றும் கூறுகிறார்கள் அல்லவா? ஆகையால் உங்களை மாஸ்டர் சுகக்கடல், மாஸ்டர் அமைதி கடல் என்று சொல்லலாம். பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் வந்தால் மாணவர்கள் எழுந்து நின்று அமருவார்கள். நானும் ஆசிரியர்தான். ஆனால் குழந்தைகளாகிய நீங்கள் எழுந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆத்மா அமர்ந்து கொண்டே கேட்க வேண்டும். உங்களுடைய விஷயம் முழு உலகத்திலிருந்து தனிப்பட்டது. நீங்கள் எழுந்து நில்லுங்கள் என்று எந்த தந்தையாவது குழந்தைகளுக்கு கூறுவாரா என்ன? பக்தி மார்க்கத்தில்தான் அவ்வாறு செய்கிறார்கள். இங்கு அப்படி கிடையாது. முரளி கிடைத்துக் கொண்டே இருக்கிறது. ஆகையால் ரெகுலராக படிக்க வேண்டும். முரளி படித்தால் பிரசன்ட், இல்லை என்றால் ஆப்சென்ட். இனிமேலும் இனிமையான குழந்தைகளாகிய உங்களுக்கு வேற எந்த கஷ்டமும் கொடுப்பதில்லை. தூய்மையாக வேண்டும், அவ்வளவுதான். தூய்மையாகுவதற்காக நீங்கள் பக்தி மார்க்கத்தில் எவ்வளவு கஷ்டப்பட்டீர்கள். இப்பொழுது ராஜ்ய பாக்கியம் கொடுப்பதற்காக மீண்டும் பாபா வந்திருக்கிறார் என்று புரிந்து கொண்டிருக்கிறீர்கள். சிவபாபாவிற்கு எப்பொழுதும் எந்த கவலையும் இல்லை. இந்த பிரம்மாவிற்கு இருக்கலாம். அவருக்கு நான் நம்பர் 1 தூய்மையாக ஆக வேண்டும் என்ற கவலை இருக்கிறது. இதில்தான் மறைமுகமான முயற்சி இருக்கிறது. டைரி வைப்பது என்றால் தந்தையை நினைவு செய்வதாகும். டைரியும் உதவியாளர் ஆகிவிடும். முயற்சியும் நன்றாக இருக்கும். பாபா வழி காட்டுகிறார். நீங்கள் தன்மீது தானே கிருபை அல்லது இரக்கம் காட்டிக்கொள்ளுங்கள் என்று தந்தை கூறுகிறார். ஆசிரியர் கற்பிப்பாரை தவிர ஆசீர்வாதம் செய்ய மாட்டார். ஆசீர்வாதம், இரக்கம் போன்றவைகளை கேட்பதற்கு பதிலாக இறப்பதே மேல். யாரிடமும் பணம் கேட்க கூடாது. குழந்தைகளுக்கு இது கடுமையாக தடை செய்யப்பட்டிருக்கிறது. நாடகப்படி யார் கல்பத்திற்கு முன்பு விதை விதைத்திருந்தார்களோ, ஆஸ்தி அடைந்திருந்தார்களோ அவர்கள் தானாகவே செய்வார்கள். மனிதர்கள் தானம் புண்ணியம் செய்கிறார்கள் என்றால் அதற்கு ரிட்டர்ன் பலன் அடைகிறார்கள் அல்லவா? அரசர்களின் வீட்டில் அல்லது செல்வந்தர்களின் வீட்டில் பிறவி எடுப்பார்கள். நீங்கள் சந்தா போன்றவைகளை வசூலிக்க கூடாது. அதெல்லாம் சந்நியாசிகள் செய்வார்கள். சேவைக்காக உண்டியல் நிறைந்து கொண்டே இருக்கும். பக்தி மார்க்கத்தில் முதலில் நீங்கள் சிவன் கோவிலைதான் உருவாக்கினீர்கள். எவ்வளவு செல்வம் நிறைந்ததாக இருந்தது. இப்பொழுது பாரதம் கிராமமாக இருக்கிறது. சத்யுகத்தில் பாரதம் மிகுந்த செல்வந்த நாடாக இருந்தது. இந்த விஷயங்கள் பற்றி உலகத்தில் உங்களைத் தவிர வேறு யாருக்கும் தெரியாது. குழந்தைகளாகிய நீங்கள் தங்களுடைய பாக்கியத்தை பார்த்து நன்றி சொல்ல வேண்டும். நாம் பல மடங்கு பாக்கியசாலிகளாக இருக்கிறோம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட்,
பாவ கர்மங்களிலிருந்து தப்பிப்பதற்கு இந்த ஷரீரத்தில் இருந்து கொண்டே அஷரீரி ஆகுவதற்கான முயற்சி செய்ய வேண்டும். நினைவு யாத்திரை எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஷரீரத்தின் நினைவையே மறந்துவிட வேண்டும். 2வது பாயிண்ட், ஞான சிந்தனை செய்து ஆஸ்திகர்கள் ஆக வேண்டும். முரளியை ஒருபோதும் தவறவிடக் கூடாது. தன்னுடைய முன்னேற்றத்திற்காக டைரியில் நினைவின் சார்ட்டை நோட் செய்ய வேண்டும். வர்தானம், ஞானம் என்ற சாவியின் மூலம் பாக்கியத்தின் அளவற்ற பொக்கிஷங்களை அடையக்கூடிய செல்வந்தர்கள் ஆகுங்கள். சங்கம யுகத்தில் அனைத்து குழந்தைகளுக்கும் பாக்கியத்தை உருவாக்கிக் கொள்வதற்கு ஞானம் என்ற சாவி கிடைத்திருக்கிறது. இந்த சாவியை போட்டு எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு பாக்கியத்தின் பொக்கிஷங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். சாவி கிடைத்ததும் செல்வந்தர்களாக ஆகிவிட்டீர்கள். யார் எவ்வளவு செல்வந்தர்கள் ஆகிறார்களோ அந்த அளவிற்கு குஷியும் தானாகவே இருக்கிறது. ஆகையால் குஷியின் அருவி குறையாமல் அழியாமல் பாய்ந்து கொண்டே இருப்பதைப் போல் அனுபவம் ஏற்படுகிறது. அவர்கள் அனைத்து பொக்கிஷங்களிலும் நிறைந்திருக்கும் செல்வந்தர்களாக தென்படுவார்கள். அவர்களிடம் எந்த விதமான குறையும் இருக்காது. ஸ்லோகன், தந்தையுடன் கனெக்ஷன் சரியாக வைத்துக் கொள்ளுங்கள். அப்போது அனைத்து சக்திகளின் கரண்ட் கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சாந்தி. கிடைத்ததே எனது பாக்கியமே, பாபா உன் அன்பு கிடைத்ததே. கடலே கடலே உன்னிடம் உன்னிடம், கடலே கடலே உன்னிடம் உன்னிடம் ஒரு துளி அடைந்ததே. புதிய வாழ்வு மலர்ந்ததே. எனது பாக்கியமே, பாபா உன் அன்பு கிடைத்ததே. உன்னை சந்தித்ததால் வாழ்க்கையில் பரமானந்தம் அடைந்தேனே. உன்னை சிந்தித்ததால் இதயத்தில் பேரானந்தம் அடைந்தேனே. அன்பின் தீபம் நீ ஏற்றினாய், ஒளியானதே என் வாழ்க்கையே. கடலே கடலே உன்னிடம் உன்னிடம், கடலே கடலே உன்னிடம் உன்னிடம் ஒரு துளி அடைந்ததே. புதிய வாழ்வு மலர்ந்ததே. எனது பாக்கியமே, பாபா உன் அன்பு கிடைத்ததே. எனது பாக்கியமே, பாபா உன் அன்பு கிடைத்ததே. கடலே கடலே உன்னிடம் உன்னிடம், கடலே கடலே உன்னிடம் உன்னிடம் ஒரு துளி அடைந்ததே. புதிய வாழ்வு மலர்ந்ததே. எனது பாக்கியமே, பாபா உன் அன்பு கிடைத்ததே.